வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, வழக்கமான வந்து ஃபாஸ்டிங் டே. இன்றைக்கி காலையில் என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம்னா, முதல்ல வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து இது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நல்லா முத்தின காயிலேருந்து கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு சாப்பிட்ணுன்னா ஒரு பாதி முடியில் எடுத்து சாப்பிட்டு பாதி போட்டிங்கன்னாவே போதும். உங்களுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இல்லை தேங்காய் திருவி பால் எடுத்தால் அம்மியில் அரைக்கணும்னு நினைக்கிறவங்க அம்மியில் அரைச்சிக்கணும் எடுத்துக்கலாம். இது நிறையா செய்முறை வழக்கெல்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. பால் வந்து பாலுக்கு பதிலாக சரியான மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் தான். பால் வந்து சிலருக்கு அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நல்லாயிருக்கும், அவங்க வந்து பால் குடிக்க முடியாது, அவங்கள வந்து கண்டிப்பாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாலில் இருக்க நிறைய ஓமைகள் வந்து தேங்காய் பாலில் கண்டிப்பாக கிடையாது. இது தாய்ப்பாலுக்கு கிட்டத்தட்ட நிகரானது தேங்காய் பால்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தி வந்து இது வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மட்டுமே குடிச்சிட்டு சர்க்கரை வியாதி சரியாக போய் நினச்சிட வேண்டாம். இதோடு சேர்த்து உடற்பயிற்சி பண்ணணும், சரியான உணவு முறைலாம் எடுத்துக்கணும், அப்போ தான் சரியாகும். ஸோ தேங்காய் பால் வந்து நல்ல உணவு, கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ஓகே.